நம் ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் யாவரும் ஆராதனை ஆசீர்வதிக்கப்படும்படிக்கும் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கும் தேவனுடைய அளவில்லாத பிரசன்னமும் சமூகமும் நம் நடுவிலே ஆளுகை செய்யும்படிக்கும் வந்த ஒவ்வொருவரும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் வாஞ்சைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தவும் ஆராதனையிலே தேவ பிரசன்னம் வெளிப்பட நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, கர்த்தர் கண்மணி போல எங்களை பாதுகாத்து வந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாள் முழுவதும் உம்முடைய செட்டை நிழலிலே எங்களை மறைத்து கொண்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிகளெல்லாம் காக்கும்படிக்கு உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு எங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு எங்களை தாங்கி வந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்கள் மீது உம்முடைய கண்களை நீர் வைத்திருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர், நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை நீர் எங்களுக்கு காட்டினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்றும் ஆண்டவரை பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்றும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்றும் உணர்வோடு நாங்கள் ஆண்டவரே உமக்குன்பாய் காணப்படுவதற்கு எங்களுக்கு நீர் கிருபை அளித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை போதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை காத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பாவம் நிறைந்த உலகிலே, துன்மார்க்கம் நிறைந்த உலகிலே, அக்கிரமம் நிறைந்த உலகிலே, ஆண்டவரே கொடூரமான உலகிலே நாங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவரே, பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, துணிகரமான பாவங்களுக்கு, ஆண்டவரே கத்தா துன்மார்க்கமான காரியங்களுக்கு நாங்கள் விலகி வாழ நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உலகத்தின் நீதி உடையவர்களா அல்ல, நாங்கள் தேவன் அருளும் நீதியினாலே நாங்கள் தேவ நீதியை தரித்து கொண்டவர்களாக வாழ நீர் எங்களை பலப்படுத்தி வருகிறதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, சத்துரு எங்களை வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்துருவுக்கு நாங்கள் கையளிக்காதபடிக்கு எங்களை காத்து கொள்ள எங்களை நீர் பலப்படுத்தினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருக்கு முன்பாக வெட்கப்பட்டு நிற்காதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழ, உமக்காக உழைக்க, உமக்காக ஓட ஆண்டவரே எங்களுக்கு பலன் தந்து வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் விழுந்தாலும் ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் எழுந்து நிற்கும்படியாக நீர் எங்கள் மேலே கிருபை பாராட்டினதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபத்தோடு ஆண்டவரே ஆயத்தத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு
ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அழைத்தவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் நடந்து கொள்ளும்படி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்தவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்திலே நிலைநிற்க பண்ணினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய கிருபையை ஆண்டவரே எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலக்காதிருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். உன்னதமான தேவனே நாங்கள் துதிக்கிறோம். மகிமையான தேவனே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் நடுவிலே ஆண்டவர் எழுந்தருளுவீராக. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மத்தியிலே காணப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படி உம்மை அழைக்கிறோம், உம்மை வருந்தி அழைக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும், எங்கள் மத்தியில் ஆளுகை செய்ய வேண்டும், எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு மனமுள்ள ஆவி எங்களுக்குள்ளே தாரும், ஒரே சிந்தை எங்களுக்குள்ளே தாரும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உற்சாகம் உள்ள ஆவி எங்களுக்கு தருவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியில் அசைவாடுவீராக. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திலே நாங்கள் கூடி வருவதற்கு கிருபை தந்தீங்க ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாள் வரையிலும், இந்த நிமிடம் வரையிலும் கர்த்தர் எங்கள் எல்லாரையும், எங்கள் குடும்பத்தாரையும், ஆண்டவர் ஊழியங்களையும் இவருடைய செட்டையின் மறைவிலே மறைத்து ஆண்டவரை ஆசீர்வதித்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆராதனை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம், எங்களை உம்முடைய கரங்களே கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் நிலை கொண்டிருந்து ஆளுகை செய்து ஆண்டவரே இந்த நாள் ஆராதனையும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பலத்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், நீர் மையப்படும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் சில பாடல்களை பாடி நம்முடைய தேவனை உயர்த்துவோம். ஓ இயேசு உமது அன்பு என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். அன்பு பெரியது, ஆகாய பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு மகன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசு மகன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை
இருளாம் பள்ளத்தாக்கில், இருளாம் பள்ளத்தாக்கில் மருகியே நடந்தாலும் அரம்பந்தன் மேய்ப்பரா அருகில் இருப்பதாலும் கருணையாய் என்னை கரம் பிடித்தே கர்த்தரை காப்பதாலும் கருணையாய் என்னை கரம் பிடித்தே கர்த்தரை காப்பதாலும் ஓ இயேசுவும் அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசுவும் அன்பு இருளாம் நீ கூரை உள்ளோ நானாலும் கூடவே இருக்கின்றீர். நீரைவா புல்லறையில் மெதுவாக நடத்துகின்றீர். இறைவன் நம்மேசு எல்லாவற்றிலும் திருப்தியாக்குகின்றீர். இறைவன் நம்மேசு எல்லாவற்றிலும் திருப்தியாக்குகின்றீர். ஓ இயேசுவும் அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசுவும் அன்பு இருளாம் இருளாம் பள்ளத்தாக்கில் மருகியே நடந்தாலும் அரம்பந்தன் மேய்ப்பரா அருகில் இருப்பதாலும் கருணையால் என்னை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும் கருணையாய் என்னை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும் ஓ இயேசு மகன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலையாளிகள் எல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலையாளிகள் எல்லாம் பெரியது. ஓ இயேசுவும் அன்பு ஹல்லேலூயா. இயேசுவின் அன்புக்கு இணையான ஒரு அன்பு உலகில் யாரிடமும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் நம்மீது வைத்த அன்பினாலே நம்முடைய பாவ சாப ரோகங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுப்பதற்கு மனுவாய் உலகத்தில் வந்தார். அப்படியே அவர் நமக்காய் தம்முடைய இரத்தம் முழுவதும் சிந்து மரித்தார். ஆகிலும் அவர் ஆண்டவராயிருப்பதினாலே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராயிருக்கிறார். ஆமேன். அந்த ஆண்டவரை, ஒப்பற்ற அந்த ஆண்டவரை நாம் உயர்த்தி பாடுவோம். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்த நேசநாதா, உம்மை நான் அறிந்து உறவாடிட உம்பாதம் ஓடி வந்தேன் என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவரை மையப்படுத்துவோம்.
எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுராஜா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாரும் உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே குப்பையன, எல்லாமே குப்பையன, என்னாலும் கருதுகிறேன், நான் என்னாலும் கருதுகிறேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீதானையா, என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீதானையா, உமது மகிமை வந்தே, உமது மகிமை வந்தே, உள்ளத்தின் ஏக்கமையா, என் உள்ளத்தின் ஏக்கமையா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, கடந்ததை மறந்தே, கண் முன்னால் என் இயேசுதான், கடந்ததை மறந்தே, கண் முன்னால் என் இயேசுதான், தொடர்ந்து ஓடுவேன், தொடர்ந்து ஓடுவேன், தொல்லைகள் என்ன செய்யும், தொல்லைகள் என்ன செய்யும், ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன்
எந்தன் இயேசுநாதா. ஹalleluya. ஹalleluya. ஆமென். இயேசுவை தனதாக்கிக் கொள்ளும்படிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், எல்லாவற்றையும் நஷ்டமாகவே எண்ணுகிறேன் என்று சொல்கிறான். ஹalleluya. தான் இந்த உலகத்தில் கொண்டிருந்த அனைத்து மகிமையும் உயர்வையும் கனத்தையும் நான் அற்பமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற பெயர் புகழ் எல்லாம் நமக்கு அற்பமாய் எண்ணப்பட வேண்டும். இயேசுவை நமக்கு ஆதாரமாக்கிக் கொள்வதற்கு அவர் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர், நம்முடைய மன கவலைகளை தீர்க்கிறவர். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். கைகளை எல்லாம் சத்தமா பாடலாம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, ஹalleluya. ஹalleluya. ஹalleluya.
கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ, அந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இயேசுவே உங்க ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் சொல்லுவோம். ஓ ரீகா பாபா, உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை இதுவரை துதிக்க தெரியாதவர்கள் வாயை அமைதியாய் மூடிக்கொண்டில்லாதபடி இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இன்றுதான் முதலாவது ஆலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன், இயேசுவே ஆலயத்தில் இன்றுதான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல அநேகர் இருந்தாலும் இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவார். உங்க நாவின் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். சத்தமாக வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் சொல்லும்போது அந்த
ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டார்கள் என்று நாம் யாரெல்லாம் நம்பியிருக்கிறோமோ அவர்களெல்லாம் ஒரு நாளிலே உலகத்தை விட்டே கடந்து போய்விடுவார்கள். கைவிட மாட்டார்கள் என்று நம்பியிருந்தோமே என்று கலங்கும் நேரங்கள் எல்லாம் வரும். ஆனால் நம்மோடு என்னதேக்கு இருக்கிற ஒரு உண்டு, அவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், இந்த உலகத்தின் முடியே பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ அத்தனை வருடங்கள் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் உண்டு, அவர் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எத்தனை விசுவாசிக்கிறது ஆண்டவர் வழிபடுத்துங்கள். முடித்தால் எழுந்திருந்து முடித்தால் எழுந்திருந்து எல்லாரும் இந்த பாடலை பாடப் போகிறோம். ஆமேன், ஆமேன். இந்த உலகத்துல நம்மோடு கூடவே இருப்பார்கள் என்று நாம் நம்பி இருக்கிற நம்முடைய தாய் தகப்பமாரும் ஒரு நாளிலே அவர்கள் ஜீவன் போன பிற்பாடு நம்மோடு இருப்பதில்லை. நம்மோடு என்னென்ன கூடவே இருப்பார்கள் நம்பி இருக்கிற நம்முடைய நெருங்கின நண்பர்களும் கூட நம்மை விட்டு கடந்து போவார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரம்தான் நம் உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் அவர் இயேசு மாத்திரம்தான். அவர் இயேசு மாத்திரம்தான். ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார். அது மாத்திரமல்ல, நாம் மரித்த பின்பும் நம்மோடு கூட இருக்கிறவர் இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. மோசே மரித்த போது அவனை ஆண்டவர் தூதர்கள் அனுப்பி அடக்கம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிற யூதா நிருபத்திலே. ஆமென். இந்த உலகில் மரித்த பின்பு நம்மோடு கூட இருக்கிறவர் என்றால் இயேசு மாத்திரம்தான். மரணத்துக்கு பின்பு நாம் இயேசுவோடு கூட இருக்கிறோம். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் வரையிலும் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஒருவேளை கர்த்தரை கைவிட்டு விட்டாரோ, ஏன் எனக்கு இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது, இந்த தீமைகள் எல்லாம் ஏன் எனக்கு வர வேண்டும், இந்த துயரங்கள் எல்லாம் ஏன் வாழ்க்கையிலே சம்பவிக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை கேள்விகள் மேல் கேள்வி கேட்க நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இவர்கள் எல்லாம் என்னை விட்டு மாற்றி போடுவார், எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார், விடுதலை தருவார் என்கிற அந்த நம்பிக்கை மட்டும் இருக்கும் என்றால் அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாட, ஒரு தாய் தேற்றுவது போல இயேசு என்னை தேற்றுவார் என்று எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா.
பேருக்கு இருந்தாலும் நீங்க ஒருத்தருக்கு அத்தனை பேருக்கு சமானமானவரே, அத்தனை பேருக்கு மேலாக நீ ஒருவரே சமானம் சமானம் சமானம். ஆகவே நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேண்டும், நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவரே என்று கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள். ரபா பாபா பாரா கபாலா குரபாலா ஓரியா கபாலா குரபாலா சந்தலாரி பாபா பாபா பாபா. அவர் 14,000 பேர்களுக்கு சமமானவர். அவருக்கு நிகரானவர் எவரும் இல்லை. அவர் நம்மோடு கூட இருந்தால் போதும். இந்த வாழ்க்கையில் நாம் விசேஷித்தவர்கள் என்று அதனாலே விளங்கும். மோசே சொல்கிறான், ஆண்டவரே நானும் உங்களுடைய ஜனங்களும் இதனால் விசேஷித்தவர்கள் என்று. இந்த பூமியிலுள்ள ஜனங்களுக்கெல்லாம் நாங்கள் தென்படுவோம் காணப்படுவோம் என்றால் நீர் எங்களோடு கூட இருப்பதனால, நீங்க மற்ற எங்களோடு கூட இருந்தா இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் பார்ப்பாங்க, நாங்கள் இந்த உலகத்துல விசேஷமானவர்கள் என்று அதனால் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். ஆமென். இயேசு உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று உலகமே உங்களை காணும் அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். யாருமே உங்களுக்கு செய்ய முடியாத காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை வாழ்விலே நிச்சயமாய் செய்வார். ஆடுகளின் பின்னே ஆடுகளை மேய்க்கிறவனாய் சுற்றி தெரிந்த ஒரு தாவீதை ஒரு இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாய் அவரால் மாற்ற முடியுமானால் உங்களை மாற்ற முடியும், உங்களை உயர்த்த முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்களை மேம்படுத்த அவரால் முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓலா பாபா பாபா பாபா. அவரை போல உங்களை அறிந்தவர், அவரை போல உங்களை புரிந்து கொண்டவர், அவரை போல உங்களை காண்கிறவர் உலகத்தில் ஒருவர் இருக்க முடியாது. அவர் ஒருவரே தேவன், அவர் பரிசுத்தர், மகத்துவமானவர், அவர் ஆராதனைக்குரியவர். எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடப்படும். ஒருவரும் சேரா வழியிலே வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதர்கள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர்கள் தேவன் என்கிற பாடலை அவரை சேர்ந்து பாடுவோம். நீரே உள்ளது. ஆமென். ஏழுலாம் நீரே, உமக்கு ஆரம்பமே இல்லையே, உமக்கு முடிவும் இல்லையே. ஒருவரும்
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலங்களில் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை நீர் கூட்டி சேர்த்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். நீ உன்னதமானவர் ஆண்டவரே, நீ பரிசுத்தமானவர் ஆண்டவரே. உம்மை அறிந்த ஒருவருமே இந்த உலகத்தில் இல்லை. ஆகவே உமக்கு உருவங்களும் இல்லையப்பா. நாங்கள் உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்தபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வேதனையோடு என்னுடைய வாழ்க்கை முடிவு என்று என்ன என்று அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆலயத்தின் காலடி வைத்த போது கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எங்கள் தகப்பனாக, எங்கள் தாயாக, எங்கள் சகோதரராக இருந்து அத்தனையும் எங்களுக்கு நீர் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கிற தேவன், நீ உறங்குவதும் இல்லை, நீ தூங்குவதும் இல்லை. எங்கள் நித்த முறை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் எங்கள் சபையின் ஆராதனையை இதுவரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பினபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ரீதியான ஒவ்வொரு ஆராதனை பகுதிகளையும் எங்கள் அப்பாவுடைய கருத்து நாங்கள் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களை அங்கீகரிப்பீராக. கடன் பிரச்சனைகளுக்கும் வீணான செலவுகளுக்கும் நோய்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதிர்பாராத அதிர்ச்சியான சம்பவங்கள் எங்கள் விசுவாச குடும்பங்களிலோ, எங்கள் சபையிலோ, எங்கள் குடும்பங்களிலோ வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசுறவருடைய மகனை பலப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமையால் நிரப்புவீராக. எங்களுக்கு தேவையான செய்தியை பரலோகத்திலிருந்து நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஓ, நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் வலது கரத்தை பிடித்து எங்களை தேவனாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதியும். உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கைக்கான நேரம். நாம் பாடல் பாடும்போது காணிக்கை செலுத்திவிட்டு பின் நம்முடைய இருக்கையில் உட்கார்ந்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் காணிக்கை கொண்டு வருவதற்கு ஆயத்தமில்லா இருந்தால் அது பற்றி கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். அல்லது பாடல் பாடும்போது உட்கார்ந்து கொள்ளலாம். ஒரு பாடல் குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். ஒரு குத்தம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். நம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். நம் இயேசு மட்டும்தான். எங்கும் நிறைந்த, எல்லாம் அறிந்த, எல்லாம் வல்ல தெய்வம், உலகத்தை படைத்தவர், வணக்கத்துக்குரியவர், ஒரே ஒரு தெய்வம். எங்கும் நிறைந்த, எல்லாம் அறிந்த, எல்லாம் வல்ல தெய்வம், உலகத்தை படைத்தவர், வணக்கத்துக்குரியவர், ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்.
இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம், கூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம். கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம், கூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம். கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம், கூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்கு உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்தவும், உம்மை நாங்கள் வணங்கவும், உம்மை நாங்கள் ஆராதிக்கவும், உமக்குரிய ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை, நன்றி பலிகளை ஏறெடுக்கவும் கிருபை தந்த தேவன் ஆண்டவரே, எங்கள் ஜீவனத்திற்கென்று, எங்கள் வாழ்வுக்கென்று நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து, நன்மைகளிலிருந்து ஆண்டவரே, தேவனுக்குரியதை தேவனுக்கென்று உற்சாகமாய் கொடுக்கவும், ஆண்டவரை காணிக்கையினால் கனம் பண்ணவும் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று உற்சாகமாய் கொடுத்த காணிக்கைகள், ஆண்டவரே, இன்னும் தசபாகங்கள், மிஷன் ஊழியத்திற்கான காணிக்கைகள், வேதாம மொழிபெயர்ப்புக்கான காணிக்கைகள் எல்லாம் உம்முடைய கரங்களில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து எங்களுக்கு தருவீராக. கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி நான் திரும்ப அளிப்பேன் என்று கொடுத்த ஆண்டு வாக்கு தத்துவத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை அவிதமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை வேளையில் உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான ஸ்தோத்திர பலிகளையும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் நீர் ஏற்றுக்கொண்ட தேவன் ஆண்டவரே, இப்போதும் உம்முடைய வார்த்தை மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன கேள்விகளோடு கூட வந்திருந்தார்களோ அத்தனை கேள்விகளுக்கும் பதில் பெற்று கொண்டவர்களாக சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சொல்வதற்கு ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய மகள் பிள்ளைகளோடு பேசும், அடிமை மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். இந்த நாள் முழுவதிலும், இந்த வாரம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகளோடு ஒவ்வொரு காரியங்களிலும் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய கையின் பிரயாசங்களை சாப்பிட பாக்கியம் உண்டாயிருக்க அவளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது ஒரு சில அறிவிப்புகள். இன்று மாலை நம்முடைய மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மதுரை வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு
மற்றும் மத்திய மண்டலங்களும் மேலும் திண்டுக்கல் மண்டலங்களும் ஒருங்கிணைந்த மிஷன் கன்வென்ஷன் 2024வது மிஷன் கன்வென்ஷன் நம்முடைய வேதாம கல்லூரி வைத்து நடைபெறும் என்று நாம் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்திருந்தோம். அதில் சிறிது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வேதாம கல்லூரி வைத்து அல்ல, நம்முடைய பழங்கானத்தம் ஏஜ் சபையில் வைத்து, பழங்கானத்தம் பழைய பேருந்திற்கு செல்லும் அந்த ரோட்டில் வலதுபுறத்தில் அமைந்திருக்கிற ஏஜ் சபையில் வைத்து நடைபெறுவது மாலை 5 மணியிலிருந்து நடைபெறும். சபையார் அதிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்கிறோம். அந்த கூட்டங்கள் முடிந்த உடவு அவர்கள் உணவும் அவர்கள் ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாளை நம்முடைய மதுரை வடக்கு மண்டல திருச்சபைகளில் குடும்ப முகாம், மதுரை வடக்கு மண்டலத்தை இருக்கிற விசுவாச குடும்பங்களுடைய குடும்ப முகாம் சரந்தாங்கியில் வைத்து நடைபெற இருக்கிறது. சபையார் அதில் பங்கு கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். பதிவு கட்டணம் ஒருவருக்கு 50 ரூபாய். மதிய உணவு உண்டு. நேரம் காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையிலும் நடைபெறும். மற்ற அறிவிப்புகள் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலும் சபையிலே ஜெபம் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையிலும், மற்ற நாட்களில் காலை 11 மணி முதல் 1 மணி வரையிலும் இந்த ஜெபம் நடைபெற்று வரும். ஆனால் நாளை மட்டும் அந்த ஜெபம் நடைபெறாது. ஆகவே இந்த ஜெபங்களிலே பங்கு பெறுங்கள். ஞாயிறு ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்க சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் அந்த தொடர் ஜெபத்தில் அவரவருக்குரிய 15 நிமிட நேர ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி ஞாபகப்படுத்துகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மாதத்தில் 1வது தேதி வருகிறது. ஆகவே எப்போதும் போல் நடைபெறுகிற ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறுவதோடு அதில் திருவிருந்து ஆராதனை முடிந்த பிற்பாடு நடைபெறும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். சபையார் நீங்கள் அதில் ஆயத்தமாகி ஜெபத்தோடு பங்கு கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கென்று தேவன் உள்ளத்திலே தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். மறுபடி வாசிப்போம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். நம்முடைய ஆண்டவர் பூமியில் உலகில் மனிதனாய் வாழ்ந்தபோது, அவர் மனிதனாக அவதரித்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அப்படி எதற்காக இயேசுவின் பின்னே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் சென்றார்கள் என்றால், இயேசுவின் போதனைகளை கேட்பதற்காக அவரை பின்பற்றினார்கள். அவருடைய போதனைகளை கேட்க அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் திரளான ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அவரிடத்தில் வந்தார்கள். ஏனென்றால் அதற்கு முன்பு எத்தனையோ பேர் ஜனங்களுக்கு போதனைகள் செய்தார்கள். ஆனால் யாருமே செய்ய முடியாத ஒரு போதனையில் அதிசயங்களை இயேசுவின் போதனையிலே கண்டார்கள். இயேசுவின் போதனைகளை கேட்கும்போது அவர்களுக்கு ஆறுதல் இருந்தது, சமாதானம் இருந்தது, மகிழ்ச்சி உண்டானது. அந்த போதனைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஆர்வம் அவர்களுக்கு இருந்தது.
சில இடங்களில் இயேசுவின் போதனைகளை இரவும் பகலுமாய் ஜனங்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். சாப்பிடவும் இல்லாமல் 1 நாள் 2 நாள் 3 நாள் என்று இயேசுவையும் ஓய்வெடுக்க விடாமல், அவர்களும் ஓய்வெடுக்காமல் அவர் போதனைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் போதனைகளை கேட்பதற்கு மட்டுமல்ல, இயேசு அவரிடத்தில் கொண்டு வரப்பட்ட, அவரிடத்தில் வந்த அத்தனை வியாதியஸ்தர்களையும் சுகமாக்கினார். ஆகவே திரளான ஜனங்கள் இயேசுவிடத்தில் சுகம் பெற்றுக் கொள்வதற்காகவும் கூட்டமாக இடத்தில் வந்தார்கள். அவருடைய போதனைகளை கேட்ட அநேகர் அவருக்கு சீசர்களாய் மாறினார்கள். திரளான ஜனங்கள் இயேசுவின் போதனைகளை கேட்க தினந்தோறும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அந்த போதனையில் ஒரு ஆச்சரியமான காரியங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். அவர் போதனை செய்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ளத்தை அவர்களுக்கு உடைத்தது, உருவாக்கி அவர்களுக்கு உருக செய்தது. அது அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தது, சமாதானத்தை கொண்டு வந்தது, மகிழ்ச்சியை கொண்டு வந்தது, நம்பிக்கையை கொண்டு வந்தது, விரக்தி அவர்களை விட்டு எடுத்து போட்டது. ஆகவே தினந்தோறும் இயேசுவிடத்தில் போதனைகளை கேட்க ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். அது மட்டுமல்ல, அங்கே போதனைகளை கேட்டுக்கொண்டவர்களில், கேட்கும்படி வந்தவர்களில் யார் வியாதியஸ்தர்களாக இருந்தார்களோ அத்தனை பேர்களும் சுகம் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வசனங்களை கேட்க, போதனைகளை கேட்க வந்தவர்களில் வியாதியஸ்தர்களாய் வந்தார்கள். ஒருவர் கூட அவர்கள் திரும்பி போகும்போது வியாதியோடு போகவில்லை. அத்தனை பேரும் இயேசுவால் சுகம் பெற்று போனார்கள். அல்லேலூயா. மருத்துவ முகாம்கள் நடைபெறுகிறது. அந்த முகாம்களே பங்கு பெறுகிறார்கள். ஏதோ ஒரு சிலர் சுகமடைந்து போகிறார்கள். அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் என்று நடைபெறுகிறது. அதில் ஏதோ ஒரு சிலர் சுகம் பெற்று போகிறார்கள். ஆனால் இயேசு அப்படி இல்லை. இயேசுவிடத்தில் வந்த அத்தனை பேரும், அவருடைய போதனைகளை கேட்ட அத்தனை பேரும், ஒருவர் கூட வியாதி உள்ளவர்களாய் வந்தவர்கள், சுகவீனமாய்ந்தவர்கள் சுகவீனமாய் போகவில்லை. அத்தனை பேரும் சுகம் பெற்று சென்றார்கள். அல்லேலூயா. ஆகவே தினந்தோறும் போதனைகளை கேட்டார்கள். போதனைகளை கேட்டு உள்ளத்தில் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சி அடைந்த அந்த ஜனங்களில் அநேகர் இயேசுவுக்கு சீசர்களாக மாறினார்கள். அந்த சீசர்களில் அவர் தம்மிடத்தில் வரவழைத்து இயேசுவுக்கு கூட ஜனரான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆனால் அவர்களில் குறிப்பிட்ட ஜனங்கள், குறிப்பிட்ட பேர் அவருக்கு சீசர்களாக மாறினார்கள். அவருடைய சீசர்களில் அவர் 12 பேரை விசேஷமாய் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். எதற்காய் தெரிந்து கொண்டார்? மார்க் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, அந்த சீசர்களிலே ஒரு 12 பேரை தெரிந்தெடுத்து, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், அவர்கள் அவரோடு கூட இருக்கவும், பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், அவர்களை தமக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணுவதற்கு அனுப்புவதற்கும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி, வியாதிகளையும் குணமாக்கவும் பிசாசுகளை துரக்கவும், அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அந்த 12 பேர்ல ஒருவர் தான் பேதுரு. அந்த பேதுரு தான் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும் என்று சொன்னான். என்ன நடந்தது? மத்தேயு 14ஆம் அதிகாரம் 33, அந்த 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தில் இயேசுவும் சீசர்களும் படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையா இடத்தில் வந்தார்களாம்.
அந்த வசனத்தை வாசிங்களே. சாயங்காலமான போது ஆ, அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஆ. இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை. 13-14. பாருங்கள், இயேசு அவருடைய சீசர்களோடு ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாக இடத்தில் வந்தார்கள். என்ற இப்ப இருக்கிற வசதி அன்றைக்கு கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். இப்ப கால்நடையாக தான் நடந்து போனோம். இயேசு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு, ஜனங்களே வரமாட்டார்கள் என்கிற ஒரு இடத்திற்கு அவரும் சீசர்களும் சற்று தனித்திருக்கலாம் என்று போனார்கள், இளைப்பாறலாம் என்று போனார், ஓய்வெடுக்கலாம் என்று போனார்கள். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் பட்டணங்களிலிருந்து கால்நடையாக போனார்களாம். கிராமங்களிலிருந்து கால்நடையா போனா அதை நம்ம விசேஷமா சொல்ல முடியாது. பட்டணங்களில் நகரங்களில் வாழ்ந்தவர்கள் இயேசு வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு கால்நடையா இடத்துல போனார்களாம். மலை பிரதேசங்களில் வாழும் விசுவாசியுடைய நிலைமை நமக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? இன்றைக்கு மலை பிரதேசங்களிலும் ஆலயங்கள் இருக்கிறது, திருச்சபைகள் இருக்கிறது. அந்த திருச்சபைகள் இருக்கிற விசுவாசியுடைய நிலை என்ன தெரியுமா? அந்த மலை பிரதேசங்கள் இருக்கிற அந்த திருச்சபைகள், ஆலயங்கள், சில ஆலயங்கள் மேடான பகுதியில் இருக்கும், மலையின் உச்சியில் இருக்கும். சில ஆலயங்கள் தாழ்வான பகுதியில் இருக்கும். அப்ப அந்த ஆலயத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்றால் வாகன வசதி அனைவருக்கு இருக்காது. 1 மணி நேரம் பிரயாணம் பண்ணி கால்நடையாய் நடந்து குடும்பமாக பிள்ளைகளையும் கையில தூக்கி கொண்டு 1 மணி நேரம் நடந்து கால்நடையாக அந்த மலை உச்சிக்கு ஏறுவார்கள். இல்லை என்றால் மலை உச்சியிலிருந்து அந்த தாழ்வான பகுதிக்கு இறங்கி வருவார்கள். குறைந்தது 1 மணி நேரம் கால்நடையாய் நடந்து கையில பாட்டு புத்தகத்தை தூக்கி கொண்டு தேவையான தண்ணீர்களை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை சுமந்து கொண்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மலை உச்சிகளில் இருக்கிற ஆலயங்களுக்கும் கீழே சமமான இடத்திலிருந்து ஏறி போவார்கள். எவ்வளவு கஷ்டம்! அதுபோல பாருங்க, அந்த தாழ்வான பகுதிக்கு மலை உச்சியிலிருந்து ஜனங்கள் இறங்கி வருவார்கள். ஆராதனை நேரத்துக்கு முன்பாக வந்து விடுவார்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டாலும், அவ்வளவு சிரமம் இருந்தாலும் சிரமமாகவே எடுக்க மாட்டாங்க. நீங்க இந்த மலை பிரதேசங்களை போய் பார்த்தா தெரியும். அவர்கள் அந்த ஆலயத்திற்கு அந்த குறிப்பிட்ட நேரம் ஆராதனை முன்பாக வந்துருவாங்க. அத்தனை பேர் வந்து ஒருவரோடு ஒரு கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு ஜெபத்துல இருப்பார்கள். முடித்த பிற்பாடும் உடனே போக மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன அந்த டீ போன்றவைகள், பிஸ்கட் போன்றவை கொடுத்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு பிற்பாடு 1 மணி நேரம் இறங்கி என்ன செய்யணும்? கீழே அதை எடுத்துக்கு வரணும், இல்லை மேலே அந்த எடுத்து போகணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? நமக்கு ஆண்டவர் சில வேளையில் நமக்கு சைக்கிள் கொடுத்திருக்கிறார், சிலருக்கு ஸ்கூட்டர் கொடுத்திருக்கிறார், சிலருக்கு பைக் கொடுத்திருக்கிறார், சிலருக்கு கார் வசதி கொடுத்திருக்கிறார், சிலருக்கு ஷேர் ஆட்டோ மூலம் வருவதற்கு வசதி கொடுத்திருக்கிறார், சிலருக்கு பஸ் ஏறி வருவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் அத்தனை இருந்தும் நாம் எப்படி இருக்கிறோம்? அன்றைக்கு கால்நடையாய் இயேசுவை பார்ப்பதற்கு, இயேசுவின் போதனைகளை கேட்பதற்கு ஜனங்கள் பட்டணங்களிலிருந்து புறப்பட்டு போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அநேகர் அப்படிதான் வந்திருக்கிறீங்க. காலையில் எழுந்து ஆயத்தமாகி, ஒருவேளை சிலருக்கு ஏதோ ஒரு ஆட்டோ பிடித்து, வாடகைக்கு பிடித்து அதுல ஏறி வந்திருக்கிறீங்க. சிலர் எப்படி இருக்கிறோம்? ஏதோ நமக்கு கர்த்தர் வசைந்து இருக்கிற அந்த பைக்குல, ஸ்கூட்டர்ல வந்திருக்கிறீங்க. சிலர் சைக்கிள்ல வந்திருக்கிறோம்,
சிலருக்கு ஆட்டோ பிடித்து மெயின்ல இறங்கி பஸ் ஏறி மெயின்ல இறங்கி அங்கிருந்து கால்நடையா இழந்து இருக்கிறோம். சிலர் அது நேரமாகிவிடும், நேரம் தவறிவிடும், நேரம் போய்விடும். ஆகவே என்ன செய்யறோம், அதற்கு முன்பா 8 மணிக்கே அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு மெயின்ல வந்து ஒரு ஆட்டோ பிடித்து இன்னொரு இடத்துல வந்து அங்க இறங்கி ஏறி வந்திருக்கிறீங்க. அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் இப்படி கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் உங்களில் வியாதி உள்ளவர்களாய் காண்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் சுகமாக்கி அனுப்புவார். அல்லேலூயா. இப்படி பல்வேறு இடர்பாடுகள் இருந்தாலும், வசதி குறைவுகள் இருந்தாலும், முடியாத நிலை இருந்தாலும், தடைகள் வந்தாலும், அவைகளெல்லாம் தாண்டி நான் கர்த்தர் சமூகத்தில் இருக்க வேண்டும், கர்த்தர் ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அவருடைய போதனைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் சுகமாக்கி அனுப்புவார். அல்லேலூயா. உங்களை எத்தனை பேர் நீங்கள் வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும், இத்தனை சிரமங்களை தாண்டி, இத்தனை தடைகளை தாண்டி எப்படி ஆகிலும் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும், அவர் சமூகத்திலே காணப்பட வேண்டும், அவர் பாதபடியில் அமர வேண்டும், அவர் சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய போதனைகளை கேட்க வேண்டும், அவர் ஆராதிக்க வேண்டும் என்று நீங்கள் சிரமம் எடுத்து வந்திருக்கிறீர்களே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களில் வியாதியஸ்தராய் வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் சுகமாக்கி அனுப்புவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. தேவன் பாருங்கள், அத்தனை சிரமங்களை தாண்டி கால்நடையா வந்து அவர்களை கர்த்தர் சொஸ்தமாக்கினார். அவர் உங்களை வேதனை நீக்குவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்கள் வெட்கத்து பதிலாக இரட்சிப்பான சமாதானத்தை தருவார், உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா. எதினாலே எவ்வளவோ தடைகள் வந்தது, எத்தனை சிரமம் இருந்தது. அத்தனை சிரமத்தையும் தடைகளையும் தாண்டி எப்படி ஆகிலும் ஆலயத்துக்கு போக வேண்டும், எப்படி ஆகிலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் போய்விட வேண்டும், அவருடைய வசனத்தை இன்றைக்கு நான் கேட்க வேண்டும், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று நீங்கள் ஆவலோடு உற்சாகத்தோடு கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிறீர்களே, உங்களை கர்த்தர் பார்க்கிறார். கால்நடையாய் கூட வந்திருக்கிறீர்களே, உங்களை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் எல்லா காரியங்களையும் கர்த்தர் அருளி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விடுதலை தருவார், உங்கள் நோய்களை நீக்குவார், உங்களுக்கு சமாதானம் தருவார், கண்ணீரை துடைப்பார், உங்கள் தேவைகளை உங்களுக்கு சந்திப்பார், சிறையிருப்புகளை கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். அன்று கால்நடையாய் தமிழத்தில் வந்த அந்த திரளான ஜனங்கள் மேலே மனதுருகியதை கர்த்தர் செய்தாராம். அல்லேலூயா. திரளான ஜனங்கள் மேல மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் மேலே கர்த்தர் மனதுருகுவார். அல்லேலூயா. உங்கள் மேல் மனதுருகி உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், உங்களுக்கு சமாதானத்தை தருவார். இதனால் அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் உங்கள் மேலே மனதுருகிறதுனாலே அல்லேலூயா, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல் மனதுருகுவார். நீங்கள் எந்த நிலையில் வந்திருக்கிறீர்கள் அவர் அறிவார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு என்ன விடுதலை தேவை என்பதை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அதை உங்களுக்கு அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்கள், மத்தேயு 14 அதிகாரம் 22, 23 வசனத்துல தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்பே அக்கறைக்கு போகும்படி அவர்களை அனுப்பிவிட்டு சாயங்காலம் ஆனபோது மலையின் மேல் ஏறி இயேசு தனித்து ஜெபம் பண்ணினாராம். பாருங்க, இயேசு தனித்து ஜெபம் பண்ணார். இப்போ அதெல்லாம் முடிந்து விட்டது. இப்ப அவர்களை தம்முடைய சீசர்களை ஒரு படகில் ஏற்றி முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை போகும்படி அனுப்பிவிட்டு சாயங்காலம் ஆன போது மலையின் மேல் ஏறி இயேசு தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 24, 25 வசனத்தை வாசியுங்கள். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. பாருங்கள், இப்போ படகு போய்கொண்டு அவர் மலையில் ஏறி இருக்கிறார். வனாந்திரமான இடத்துல திரளான ஜனங்கள் வந்தார்கள், அவருடைய போதனைகளை கேட்டார்கள். அவருடைய வியாதியஸ்தர் எத்தனை பேரை சுகமாக்கி அனுப்பினார். பட்டணங்களில் இருந்து அத்தனை பேர் கால்நடை வந்து அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பினார். இப்போ அனுப்பிவிட்டு அவர் அந்த வனாந்திரத்தில் அருகில் இருக்கிற ஒரு மலையில் ஏறி அவர் தனித்து ஜெபம் பண்ணும்படி போயிருந்தார்.
சீசர்களை படவில் ஏற்றி அனுப்பிவிடுகிறார். இப்ப 4ஆம் ஜாமம், அதை குறித்து ஒரு வேத ஆசிரியர் சொல்றார், அதிகாலை 3 மணி அளவு என்று சொல்கிறார். 4ஆம் ஜாமம் என்பது அதிகாலை 3 மணியா இருக்கலாம் என்று சொல்கிறார். இந்த 3 மணிக்கு இயேசு மலையின் மேலே ஏறி உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீசர்கள் சென்ற படகு நடுக்கடல்ல போய் கொண்டிருக்கிறது. இப்போது என்ன செய்து, எதிர்காற்றினாலே படகு அலையப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டார்கள், தத்தளித்துக் கொண்டிருந்தார்களாம். இப்போ நடுக்கடல்ல அவர்கள் போகிறாங்க. அந்த எதிர்காற்று அலைக்கழிக்கப்பட்ட நிலையிலிருந்து உங்களை காப்பாற்ற இந்த பகல் வேளையிலே இயேசு நம்மத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி சீசர்கள் அந்த படவினால் அந்த எதிர்காற்றினால் படகு அலக்களிக்கப்பட்டு தத்தளித்துக் கொண்டிருந்தார்களோ, அலக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தார்களோ, அதே போல இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் பல்வேறு தடைகளை தாண்டி, பல்வேறு இடையூறுகளை நீங்கள் தாண்டி எப்படியாகலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு போக வேண்டும், அவருடைய ஆலயத்திற்கு போக வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய வசனங்களை கேட்க வேண்டும். இந்த ஓய்வு நாளை நான் விட்டுவிடக் கூடாது. நான் கர்த்தருடைய பாதத்தில் அமரணும், அவர் சமூகத்தில் இருக்கணும், அவருடைய பிரசன்னத்தில் காணப்படணும், அவருடைய போதனைகளை கேட்க வேண்டும் என்று வந்திருக்கிற உங்கள் நடுவிலே உங்களை அந்த தத்தளிப்புகளிலிருந்து விடுவிக்க, காப்பாற்ற இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை எவ்விதமான எந்த விதத்தில் நீங்கள் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, எந்த விதத்தில் உங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, அந்த தத்தளிப்பிலிருந்து உங்களை விடுவிக்க, அந்த அலக்களிப்பிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிப்பார். என்றால் என் நாமத்தின் நிமித்தமாய் 2 3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இயேசுவின் நாமத்தை போல வல்லமையுள்ள நாமம் எதுவும் கிடையாது. இயேசுவுக்கு நிகரான தேவன் கிடையாது. இயேசுவின் நாமத்துக்கு நிகரான நாமம் கிடையாது. அங்க அப்போஸ்தலர் நடபடியில ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு பிறவி சப்பானி சுகமாக்கப்படுகிறான். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீசர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் ஜனங்களுக்கு பிரசங்கிங்கள் என்று. அங்கே பார்க்கிறோம், அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஓய்வு நாளிலே தேவாலயத்துக்கு போகும்போது பிறவி சப்பானி ஒருவன் அங்கே இருக்கிறான். அவன் அவர்கள் சுகமாக்குகிறார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு, இவன் எப்படி சுகமானான்? இந்த சர்வாங்க சுகம் எப்படி அவனுக்கு உண்டானது? பிறவியிலிருந்தே இவன் சப்பானியா இருந்தவன் அல்லவா? இவன் எப்படி சுகமாக்கப்பட்டான் என்று அந்த ஜனங்கள் கேட்டபோது அவர் சொன்னார், நீங்கள் புறம்பே தள்ளி இவர் வேண்டாம் என்று சொல்லி ரோமர் கையில ஒப்பு கொடுத்து கொலை செய்தீர்களே, அந்த இயேசுவின் நாமத்தினால் இவர் சுகமானான் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. வேற எந்த அதிகாரத்தில் இல்ல. எப்படி இவன் சுகமானான்? இவன் பிறவி சப்பானி. ஒவ்வொரு நாளும் தேவாலயத்தில் பிச்சை எடுக்கும்படி கொண்டு வைக்கப்பட்டிருப்பான். வருடத்துல பிச்சை கேட்பான். இதை கண்கால பார்த்திருக்கிறோம். இப்போது இவன் தேவாலயத்துக்கு உள்ள நிற்கிறான். எப்படி சுகமானான் என்று பேதரிடத்தில் கேட்டபோது சொல்கிறார்கள், வேறு ஒன்றுமல்ல, மாயமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது, இயேசுவின் நாமத்தினால் ஒரு சுகமானான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துக்கு நிகரான ஒரு நாமம் உலகத்தில் எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா. அது சொல்லு, என் நாமத்தில் எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் செய்வேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை, இயேசுவே என்னுடைய கண்ணீரை துடையும், இயேசுவே என் வியாதியை மாற்றும், இயேசுவே எனக்கு நல்ல வாழ்வை தாரும், இயேசுவே என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடும், இயேசுவே என் கஷ்டத்தை மாற்றும், எனக்கு இருக்கிற துன்பத்தை மாற்றும் என்று இயேசுவை நோக்கி நீங்கள் கேட்டிருந்தால் அவர் உங்களுக்கு அருளி செய்வார். அல்லது கேட்கிறதை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். பாருங்கள், அந்த இயேசு 4ஆம் ஜாமத்திலே அவரிடத்திலே வந்து அவளை காப்பாற்றும்படிக்கு அந்த அதிகால வேளையில் அவரிடத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். அந்த இயேசு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். உங்களை எல்லா விதமான தத்தளிப்பிலிருந்தும் அலக்கழிப்பிலிருந்தும் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் சொல்லி இருக்கிறது. நம்முடைய ஆண்டவரும் நம் தேவனுமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை ஒன்னிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரத்தை, அலக்களிக்கப்படுகிற உன்னுடைய அந்த சூழ்நிலைகளை,
தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை உன்னை விட்டு நீக்கி போடுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். தத்தளிப்பின் பாத்திரத்தை, தத்தளிக்கிற நிலையை உன்னை விட்டு நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ தத்தளிப்பை உன்னை விட்டு நீக்கி போடுகிறேன். இனி தத்தளிக்க மாட்டா. உன்னை தத்தளிக்க பண்ணுகிற காரியத்தில் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன். உன்னை அலக்களிக்க பண்ணுகிற காரியத்தில் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன். இனி உனக்கு தத்தளிப்பு அலக்களிப்பு வராது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், உன் தேவனாய் கர்த்தர், உன் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ தத்தளிப்பதில்லை, நீ அலக்களிக்கப்படுவதில்லை. உங்களை அலக்களிக்கிற காரியம் என்ன? நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காரியம் எது? உங்களை தத்தளிக்க பண்ணுகிற காரியம் எது? உங்களை அலக்களிக்கப்படுகிற காரியம் என்ன? அந்த எதிர்ப்பு எது? அந்த எதிர்காற்று எது? அத்தனையும் கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி போடுவேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்லங்க, உன்னை இப்படி தத்தளிக்க பண்ணும்படி, உன்னை இப்படி அலக்கடிக்க பண்ணும்படி, உன்னை கூனி குறுகி போய் நிற்கும்படி செய்த யார் அதை செய்தார்களோ, உன்னை அலக்களிக்க பண்ண வேண்டும் என்று, உன்னை தத்தளிக்க பண்ண வேண்டும் என்று யார் உனக்கு உரதமாய் எழும்பி உன்னை இன்றைக்கு அலக்களிக்க பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, உனக்கு தத்தளிப்பை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, இன்னைக்கு கூனி குறுகி போய் நிற்கும்படி உன்னை செய்தார்களோ, அவர்களுக்கு அதை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. இந்த வசனத்தை வாசிங்க. குனி என்று சொல்லி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்கள் மேல் அதை அவங்க கையில கொடுப்பேன். அல்லேலூயா. உங்களை தத்தளிக்க பண்ணுவதற்கு காரணமா இருந்தவங்க இங்க யார் உங்களை தத்தளிக்க பண்ணார்களோ, யார் உங்களை அலக்களிக்க பண்ணுகிறார்களுக்கு எதிராக எழும்பி உங்களை அலக்களிக்க பண்ணுகிறார், தத்தளிக்க பண்ணுகிறார், அவர் கையில அதை எனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அவர் கையில் அதை கொடுப்பேன். ஆமா, அது எதனால? நீங்கள் அவருடைய சமூகத்தில் வந்ததினாலே, அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறதுனாலே, அவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறதுனாலே, பல்வேறு சிரமங்கள் இருந்தும் தடைகள் வந்தும் அத்தனை தடைகளையும் தாண்டி எப்படி ஆகலும் வாரந்தோறும் கர்த்தர் சமூகத்தில் நான் இருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் நான் காணப்பட வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் காணப்பட வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை நான் சோத்தரிக்க வேண்டும், ஆராதனையில் பங்கு பெற வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய ஐக்கியத்திலே பங்கு பெற வேண்டும் என்று வந்திருக்கிறீங்களே, அதிநிமித்தமாய் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. பட்டணங்களிலிருந்து கால்நடையா வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்பினார். வெறுமையான எந்த காரியம் இருந்ததோ அத்தனை பிரச்சனைகளை நீக்கி அனுப்பினவர். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை தத்தளிக்க பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவானாலும் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்களை அலக்களிக்க பண்ணி கொண்டிருக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் அது உங்களை விட்டு நீக்கப்படுவார். அது மாத்திரமல்ல, ஒருவேளை யாராவது ஒருவர் உங்களை தத்தளிக்க பண்ணும்படிக்கு, அலக்களிக்க பண்ணும்படிக்கு யார் உங்களுக்கு உரதமாய் எழும்பி இந்த தத்தளிப்பும் அலக்களிக்க பண்ணுகிற காரியத்தை உங்களுக்கு கொண்டு வந்தார்களோ அவர் கையில் அதை கொடுப்பணி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதை கர்த்தர் செய்வாராக. அன்பார்ந்த பிள்ளைகளே, யாத்திராம 33:24 வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். யாத்திராம 33:24. நான் புறஜாதிகளை விசாரமாக்குவேன். நீங்கள் கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இசிப்பதில்லை. நீங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படிக்கு நீங்கள் வந்திருக்கும் போது, நீங்கள் வரும்போது ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? ஒருவரும் உங்கள் தேசத்தை இசிப்பதில்லை. அதாவது ஒருவரும் உன் நாட்டை பிடித்துக் கொள்ளும்படிக்கு உன்னோடு யுத்தத்திற்கு முயற்சி செய்வதில்லை என்று சொல்லி, அதை குறித்து நம்ம விவிலியம் திருவிலியத்தில் அவருடைய மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லி இருக்கிறது: ஒருவரும் உன் நாட்டை பிடித்துக் கொள்ளும்படிக்கு உன்னுடன் யுத்தத்திற்கு வருவதற்கு முயற்சியே பண்ணுவது கிடையாதான். அதுல முயற்சி கூட பண்ண மாட்டான். எதனால? நீ கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படிக்கு நீ போயிருக்கும் போது, நீ வரும்போது அது சொல்கிறார், உன்னோடு யுத்தம் செய்வதற்கு, உன் நாட்டை பிடித்துக் கொள்வதற்கு ஒருவனும் முயற்சி செய்வதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் வாரந்தோறும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படும்படி சபைக்கு வரும்போது பிரச்சனை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி
நினைக்க கூட ஒருவனும் முடியாத அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரச்சனை கொடுக்கணும்னு நினைப்பான், உங்களை அலக்களிக்க பண்ணணும்னு நினைக்க முயற்சி கூட பண்ண மாட்டானா, முயற்சியை கூட செய்ய எடுக்க மாட்டான். முயற்சி பண்ணாதான் அடுத்து வரும். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் சத்துருவினாலோ மனிதர்களினாலோ வேறு எவ்விதத்தினாலும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் முயற்சியே பண்ணாமல் போக வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வாரந்தோறும் கர்த்தருடைய சபையிலே அவருடைய சமூகத்திற்பாய் காணப்படும்படிக்கு வரும்போது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. பாருங்கள், அவர் சொல்கிறார், முயற்சி கூட பண்ண மாட்டான். உன் தேசத்தை பிடித்து கொள்ளணுங்கிற ஒரு யுத்தம் பண்ணி அது பிடிக்கணுங்கிற முயற்சி அவனுக்கு வரவே வராது, அந்த சிந்தை வரவே வராது. அப்படியானால் இன்றைக்கு அநேக போராட்டங்களுக்குள் இருக்கிறோம், அநேக போராடுகிற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு இவங்க தான் ஒரு போராட்டமான ஆளு, இந்த ஆள் தான் எனக்கு போராட்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறான். குடும்பத்திலும் சரி, வேலை பார்க்கிற இடத்திலும் சரி, சபையிலும் சரி, எல்லா இடங்களிலும் இவங்க தான் எனக்கு பெரிய போராட்டமே நினைக்கிற அப்படிப்பட்ட மனிதர்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் எந்த முயற்சியும் செய்யாத அளவுக்கு அந்த போராட்டங்கள் உங்களுக்கு இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் வாழணுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய ஆலயத்திலே காணப்படும்படிக்கு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஒருவனும் உங்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தை தீமை செய்வதற்கு முயற்சி கூட பண்ண மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு உங்களுக்கு தர வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் வருவதற்கு, காணப்படுவதற்கு நீங்கள் அதற்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்கள் சென்ற படகு அலைகளினாலே அலையப்பட்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை அறிந்த இயேசு அவர்களை காப்பதற்கு இரவு 4ஆம் ஜாமத்திலே மலையிலிருந்து இறங்கி கடல் மேலே நடந்து அவரிடத்திலே சென்று அவர் படகில் அருகிலே வந்தபோது சீசர்கள் கடல் மேல் நடக்கிற ஒரு நடக்கிறதை கண்டு பயந்தார்களாம். மத்தேயு 14:26 வாசிங்க. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு, அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து, பாருங்கள், இப்போது அவர்கள் அளவுபட்டு கொண்டிருக்கிற படகு அவங்க எதிர்காற்றினால அளவுபட்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க, அவங்க அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அங்கே கடலின் மேலே ஒரு நடந்து வருகிறார். கடல் மேல ஒரு நடத்து வருவதை பார்த்து இவங்க பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பயந்து அலறினார்களாம். பாருங்கள், அவர்கள் யார் என்று அவர்களுக்கு தெரியாது, இயேசு என்று அவர்களுக்கு தெரியாது. இயேசு என்று தெரிந்திருந்தா அவர்கள் அலறிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய நினைவு என்ன, அவர் சாயங்கால வேளையில் மலையில ஏறி அவர் தனியா இருந்தார். இப்போ காலையில் அதிகாலை 3 மணி வேளை, நாம் இருப்பதோ நடுக்கடல்ல. அவர் அங்கிருந்து எப்படி வர முடியும்? ஆகவே ஒரு கடல்ல இதுவரை ஒரு மனிதன் நடந்தது பார்த்தது கிடையாது. ஆகவே அவர்கள் ஒரு ஆவிதான் வந்து இருக்குது, ஏதோ ஒரு பிசாசு வந்து இருக்குது, இல்ல ஒரு ஆவி வந்து இருக்கு பயந்து அந்த இருளிலே அவருடைய முகமும் தெரியாது. ஒரு ஆவி தண்ணீர் மேல் நடந்து வருவது பார்த்து இன்னும் அவர்கள் பயமடைந்தார்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த ஆவிதான். இந்த ஆவிதான் இப்போ நமக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குது. இந்த ஆவிதான் நமக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுக்குது. இந்த எதிர்காலத்தை கொண்டு வந்தது, அலக்களிக்க பண்ணி கொண்டிருக்கிற, தத்தளித்து கொண்டு பயந்த போது அந்த தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 54:14 வாசிங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதே இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பாதோடு ஒருவேளை பயம் நிறைந்த என்று சொல்கிறார். நீங்கள் எத்தனையோ தடைகள் தாண்டி கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உடைய பிள்ளைதானே, உடைய குமாரன் தானே, உங்களை நேசிக்கிறவன் தானே, உண்மை ஆராதிக்கிற பிள்ளைதானே, உம்முடைய வசனத்தின்படி நடக்கிற தேவனுடைய பிள்ளைதானே, நான் அவன் இறைமைந்தன் கிடையாது, அவன் மனுஷன் தான். ஆனாலும் கருத்தா ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணும்போது அவன் ஜெபத்தை கர்த்தர் அப்படியே அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவை கேட்டபடி செய்தார். மழை பெய்யக்கூடாது, பனியும் பெய்யக்கூடாது சொன்னது 3 வருஷம் 6 மாசம் மழையும் பனியும் பெய்யாதபடி கர்த்தர் கட்டளையிட்டார். மனுஷன் தான் அவன் கருத்தா ஜெபித்த போது, ஆண்டவர் நான் உம்முடைய பிள்ளை, என்னுடைய வார்த்தையின்படி அன்றி பூமியிலே மழையும் பெய்யக்கூடாது பனியும் பெய்யக்கூடாது என்று அவன் கட்டளையிட்டான். கர்த்தர் அவன் கேட்டபடியே கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. 3 வருஷம் 6 மாசம் மழையும் பனியும் பூமியில பெய்யாதபடி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. நான் உம்முடைய மனுஷன், நான் உம்முடைய பிள்ளை, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இந்த ஜனங்களை நடத்துவது தெரிந்து கொண்டிருக்கிறீர், நான் உமக்கு கட்டளையிடுகிறேன். 3 வருஷம் 6 என்னுடைய வார்த்தையின்படி அன்றி
மழையோ பனியோ பூமியில பெய்யக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி கேட்டார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இதெல்லாம் இதனால் கிடைக்கிறது. அவர் சமூகத்திலே காணப்படுவதற்கு நீங்கள் வரும்போது பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் புறப்பட்ட இடத்தில் வந்தார்கள். அவர்கள் போதனைகளை கேட்டார்கள். வந்த அத்தனை பேரும் எந்தெந்த பிரச்சனையோடு வந்தார்களோ அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் போனார்கள். அல்லேலூயா. எந்தெந்த தேவைகளை எதிர்பார்த்து வந்தார்களோ, தேவை எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ, எதை இயேசு உங்களுக்கு செய்வார் என்று நம்பி இருக்கிறீங்களோ, எதை இயேசுவால் எனக்கு செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறீங்களோ, அத்தனை காரியங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அதை தந்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். எழுந்திருந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஒரு பாடலை பாடி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கேட்ட வசனங்கள் உள்ளத்திலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து வர உத்தரவு கொடும் என்று கேட்டான். உடனே உத்தரவு கொடுத்தார். ஆமேன். ஆண்டவர் நீரே ஆனால், நான் விசுவாசிக்கிற தேவன் ஆண்டவர் நீர்தான் என்பது உண்மை. ஆனால் விடுதலை கொடுக்கிற தேவன் நீதான் என்பது உண்மையான என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீயானோ சுற்றத்தாருன்னில் பகையானாரோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவர் கலங்காதே, வலக்கரம் தாங்குவர் கலங்காதே. வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ, சிவனுள்ள தேவன் இருக்கின்றார். யாவையும் செய்வார் கலங்காதே, யாவை உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே வாழ்கின்றார். அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற நான் அறியாதது இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். இயேசு பெரிய காரியங்கள் செய்ய. நன்றி ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நீரே அற்புதங்களை செய்கிற தேவனானால்